கிட்டத்தட்ட 2 நிமிஷம் நின்று கிளாப் பண்ணாங்க. பயங்கர எமோஷன் ஆகிடுச்சுமா. ஒன்றுமே இல்லை படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் சாங் தான் நல்லா இருக்கு. அந்த சாங் எல்லாமே நல்லா இருக்கு. படம் சுத்தமாக மக்களுக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்படி இருந்தது. அந்த கிணறு சீன் ஒன்று போதுங்க திகிலுக்கு அருமையான இது இருக்கு. அதே மாதிரி பாதி ஸ்க்ரீன்லனா காது வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் இருந்தது. என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி. ஹாஃபில் வந்து சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து உட்காந்துருங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பண்ணக்கூடாதுன்னுட்டு. அடுத்தது வந்து படிப்பு, மெயினான விஷயம் எல்லாருக்கும் படிப்பு. அது நல்லா இருந்தது. அது ரியலி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்மளோட பண்ண முடிஞ்ச இன்னொரு 100 தேட்டர் போடலாம் உங்களுக்கு கூடுதலாக. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150-200 தேட்டருக்கு மேலே போயிட்டு இருக்குது. நாங்கள் பிளான் பண்ணது தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ கரெக்டாக படம். ஸோ உங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஃபெயில் பண்ணாது. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். போயிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து உட்காந்துருங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு க்ளூக்கும் ஆன்சர்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ தியேட்டர் இங்கேயும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாருமே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஆடியன்ஸோட பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆடியன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதோடய மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கு. அங்கே ஒரு டைலாக் போயிட்டு இருக்குன்னா அதுக்கு உண்டான அந்த கமெண்ட்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது வந்து அது ரியலி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்மளோட படம் இதில் வந்து காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. நான் இதில் ஜெனரல் கேரக்டராகவும் நடிச்சிருக்கேன். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர த்ரில்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து திகில் தான், அந்த திகிலில் இருக்குது. என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் நம்மளை திகில் கொண்டு போயிட்டு அதே சமயம் காதல் சீனில் வந்து பாட்டெல்லாம் அருமையான பாட்டு, 4 பாட்டு அருமையான பாட்டும் இருக்குது. இசை வந்து மக்களை படிச்சிருக்காரு. சாஜன் மாதவ் வந்து இசை வந்து அப்படி இது பண்ணியிருக்காரு. இது த்ரில்லிங்க்கு தகுந்த மாதிரி இசை அப்படி இருந்தது. அந்த கிணறு சீன் ஒன்று போதுங்க திகிலுக்கு அருமையான இது இருக்கு. அதே மாதிரி வில்லனை நடிச்ச 7 அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து சில்ற அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது, இயற்கையாக இருக்குது. இப்படி ஒரு வித்தியாசம். செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. இது அந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்து உதவணும்னு சொல்லிட்டு கடைசியாக மக்களுக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு மூவி. அதே மாதிரி சொல்லியிருக்கிற கருத்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சார் வந்து லிரிக்ஸ் எழுதுறவர். ஆனால் அப்போ அவர் ஹீரோ வந்து செம்மையாக கொடுத்துருக்காரு. வாமா அவர் ஹீரோ வந்து செம்மையாக கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த மாதிரி இல்லை ஹீரோ சார். நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வெள்ளித்திரையில பார்த்தவங்க இப்போ சின்ன திரையில பார்த்தவங்கள வெள்ளித்திரையில பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அசால்ட் சாரோடைய வில்லன் கேரக்டர் சூப்பராக இருந்தது. எங்களுக்கு அந்த 7 கேரக்டர் காமெடியாக வந்தவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவங்க சொல்லியிருக்கிற கருத்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் 3 கருத்து சொல்லியிருக்காங்க. நண்பனாக இருந்தாலும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னுட்டு. அடுத்தது வந்து படிப்பு, மெயினான விஷயம் எல்லாருக்கும் படிப்பு. அது நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. திரைப்படம் பார்த்துட்டு முதல் காட்சி முடிச்சுட்டு மக்களோட பார்த்துட்டு வெளியே வரோம். பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய போராட்டம், உழைப்பு. நான் உங்களுக்கு தான் முன்னாடி வந்து நின்னேன். உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் லுக்கில் ஆரம்பிச்சு படம் ப்ரொமோஷனில் ஆரம்பிச்சு ப்ரெஸ் மீட்டில் ஆரம்பிச்சு எல்லாமே பத்திரிகை முன்னாடி தான் வந்து நின்னேன். அந்த வகையில் வந்து பெரிய அங்கீகாரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு படத்தை ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுறதை பார்க்கறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்தது வந்து புரிஞ்சுக்கிறாங்களா, கரெக்டாக நம்ம கன்வே பண்ணிடுவோமா ஆடியன்ஸுக்கு அப்படின்றது தேவைப்படுது. அது கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேருதுன்றதுல பெரிய மகிழ்ச்சி. ரொமான்ஸுக்கு எல்லாமே கவுண்டர் வந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொமான்ஸ் இருக்கு. அதுக்கு இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மச்சினி கேரக்டர் வந்து மச்சிச்சு வந்துருச்சா அப்படின்ட்டு. அது அப்போ என்னன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு விஷயத்த பாசிட்டிவா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா படத்தோட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அது ஒரு சீனுக்குமே அவங்க பதில் ரொமான்ஸுக்கு அவங்க கூட ரெஸ்பான்ஸ். குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஃபுல்லா அது ஒரு முடிச்சு அவிடும். அது வந்து நான் அறிவார்ந்து இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் செம்மையாக கொண்டாடிட்டாங்க. ஒரு முடிவு தலைவா, செம தலைவா, பிண்டிங்க தலைவா, சூப்பர் தலைவா போது எனக்கு இங்கே உட்காரவே அவ்வளோ எனர்ஜி ஆயிடுச்சு. அடடா இப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. எல்லாம் முடிஞ்சு ஆக்சுவலாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வச்சிருக்கேன் நான் இதில். அது எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு இருந்தேன். ஆனால் படம் முடிச்சுட்டுங்க கிட்டத்தட்ட 2 நிமிஷம் நின்று கிளாப் பண்ணாங்க.
பயங்கர எமோஷன் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் நின்று கிளாப் பண்ணாங்க. ரோலிங் முடிஞ்சிருச்சு. யாரும் அங்கிட்டு போல, இந்த பக்கம் வந்துட்டாங்க, எல்லாரும் எங்க பக்கம் வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் கை கொடுத்துட்டு சரியான மெசேஜுங்க அப்படிங்கும்போது பரவாயில்லையே, நம்ம அறன்னு ஒன்று பேசுறோம், அந்த அறம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அந்த